Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO தாபஸ் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனோட முதல் பறத்தல ஏரோ இந்தியா 2022 நிகழ்ச்சியில நடத்த போறாங்க. இந்தியா தாபஸ் ட்ரோனை எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த ட்ரோன்களோட முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவிற்கு தன்னுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கொடுப்பதற்கு போட்டி போடுறாங்க. எதற்காக இந்த ரெண்டு நாடுகளும் இந்தியாவிற்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை கொடுப்பதற்கு போட்டி போடுறாங்க? இந்தியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடைய ஆஃபரை ஏத்துக்கிடலாமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் தேஜஸ் விமானத்துல பிரம்மோஸ் மிசைலோட ஒரு அதிநவீன வேரியன்ட் இணைக்கப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த வகையான பிரம்மோஸ் மிசைல் தேஜஸ் விமானத்துல இணைக்கப்பட உள்ளது, அந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வருகின்ற பிப்ரவரி 13 இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏலகங்கா விமானப்படை தளத்துல வச்சு ஏரோ இந்தியா நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தாபஸ் BH அப்படிங்கிற மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை லான்ச் செய்ய போறாங்க. இந்த நிகழ்ச்சியில தாபஸ் BH ட்ரோன் தன்னுடைய முதல் பறத்தல மேற்கொள்ள உள்ளது. தாபஸ் ட்ரோனை DRDO எதற்காக உருவாக்கி இருக்காங்கன்னா இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், டார்கெட் அக்விசிஷன் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக உருவாக்கி இருக்காங்க. தாபஸ் ட்ரோனை முப்படைகளையும் பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தாபஸ் BH ட்ரோனை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோனை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. வரும் காலத்துல இந்திய முப்படைகள் 76க்கும் மேற்பட்ட தாபஸ் BH ட்ரோன்களை தங்களுடைய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தாபஸ் BH ட்ரோன் 9.5 மீட்டர் நீளமும் 20.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 224 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். தாபஸ் ட்ரோன்கள்னால 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 24 மணி நேரம் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம தாபஸ் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். தாபஸ் ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 35,000 அடி உயரத்துல பறக்க முடியும். தாபஸ் ட்ரோன்கள் ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில தன்னுடைய முதல் பறத்தலை மேற்கொள்ளும் பொழுது தாபஸ் ட்ரோன்ல இருக்கக்கூடிய கேமரா மூலம் எடுக்கக்கூடிய வீடியோக்களை லைவா ஏரோ இந்தியா ஷோல டெலிகாஸ்ட் பண்ண DRDO திட்டமிட்டிருக்காங்க. தாபஸ் ட்ரோனோட முதல் பறத்தல ஏரோ இந்தியா ஷோல நடத்துவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த தாபஸ் ட்ரோனை பல வருடங்களா இந்தியா டெவலப் செஞ்சு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக அதிகமா இந்தியா செலவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த தாபஸ் BH ட்ரோனை ஒரு அதிநவீன ட்ரோனா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஏரோ இந்தியா 2022 நிகழ்ச்சிய ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி தாபஸ் BH ட்ரோன்களை உலக நாடுகளுக்கு அறிமுகம் செய்வது. இதன் மூலமா இந்த ட்ரோன்களோட செயல்திறனை உலக நாடுகளுக்கு புரிய வைத்து பல நாடுகளுக்கு தாபஸ் BH ட்ரோன்களை இந்தியா ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தாபஸ் ட்ரோன்கள் போன்றே இந்தியா 330க்கும் மேற்பட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்களை ஏரோ இந்தியா 2022 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்த போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் போன்ற காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட், UAVகள், மிசைல்ஸ், இன்ஜின், ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ஏர்பார்ன் சர்வேலன்ஸ் சிஸ்டம், சென்சார்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்கள், கம்யூனிகேஷன் சிஸ்டம் போன்ற பலவிதமான சிஸ்டங்களை ஏரோ இந்தியா 2022 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்த போறாங்க. இரண்டாவது அப்டேட், அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான F-35 விமானங்களை ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்த போறாங்க. இந்த நிகழ்ச்சியில F-35 விமானங்கள் பறந்து சாகசங்களையும் ஈடுபட உள்ளது. அமெரிக்கா F-35 விமானங்களை ஏரோ இந்தியா ஷோல காட்சிப்படுத்துவது பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அமெரிக்கா இதுவரைக்கும் இந்தியாவிற்கு F-35 விமானங்களை ஆஃபர் செய்யல. இந்த நிலையில எதற்காக
அமெரிக்கா f-35 விமானங்களை காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னு பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே போன்று ரஷ்யாவும் தன்னுடைய su-57 மற்றும் su-75 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுகளை ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்துறாங்க. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த இரு நாடுகளும் தங்களுடைய 5ஆம் தலைமுறை விமானத்தை போட்டி போட்டுட்டு ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்திய விமானப்படை தான் உலகின் 4வது மிகப்பெரிய விமானப்படை. இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள பல விமானங்கள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டது. இந்திய விமானப்படை 32 ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்களை மெயின்டைன் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்திய விமானப்படையின் ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்கள் 31 குறைஞ்சிருக்கு. இதனால இந்தியா வரும் காலத்துல அதிகமான விமானங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வாங்க அப்படின்னு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நினைக்கிறாங்க. ரஷ்யா ஏற்கனவே இந்தியால இருக்கக்கூடிய தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அமெரிக்கா இந்தியன் ஃபைட்டர் ஜெட் மார்க்கெட்ல நுழைவதற்கும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் இரண்டு வல்லரசு நாடுகளும் தங்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியில காட்சிப்படுத்துறாங்க. ரஷ்யா ஏற்கனவே இந்தியாவிற்கு su-57 மற்றும் su-75 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுகளை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா இன்னும் ஆஃபர் செய்யல. கூடிய விரைவில் அமெரிக்காவும் தங்களுடைய f-35 விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் செய்வாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா தங்களுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது இந்தியா ஆம்கா ப்ராஜெக்ட இன்னும் கூடிய விரைவில் தொடங்க போறாங்க. ஏற்கனவே ஆம்கா ப்ராஜெக்டோட காம்ப்ரிஹென்சிவ் டிசைன் ரிவ்யூ வேலைகள் முடிக்கப்பட்டு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்கா ப்ராஜெக்டுக்கான ஒப்புதலை கூடிய விரைவில் இந்திய அரசாங்கம் வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு தங்களுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஆஃபர் செய்ய போறாங்க. இந்தியா ஆம்கா ப்ராஜெக்ட முன்னெடுத்து வெற்றிகரமா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து 4வதா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கிய நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றிடும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவை விட விலை குறைவான ஸ்டெல்த் விமானங்களை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முயற்சி செய்து 1,86,000 கோடி ரூபாயை செலவு பண்ணி F-22 ராப்டர் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை டெவலப் செஞ்சாங்க. அதற்கு அடுத்து 16 வருடம் முயற்சி செய்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயை செலவு பண்ணி F-35 விமானங்களை அமெரிக்கா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்தியா தன்னுடைய ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டோட மொத்த டெவலப்மெண்ட் காஸ்டே 15,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து இந்தியா டெவலப் செய்யும் ஆம்கா போர் விமானம் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை விட மிகவும் விலை குறைவா இருக்கும். இதனால இந்தியாவின் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் வரும் காலத்துல அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு கடுமையான போட்டியா இருக்கும். இந்தியாவின் ஆம்கா போர் விமானங்களை பல நாடுகள் வாங்குவதற்கு முன் வரலாம். இதனை தடுப்பதற்காக தான் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தங்களுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரஷ்யா su-57 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யும் பொழுது இந்தியா அந்த திட்டத்துல ரஷ்யாவுடன் இணைந்திருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல ரஷ்யா இந்தியாவிற்கு su-57 விமானத்தோட முழு டெக்னாலஜியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதனால இந்தியா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகி ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட தொடங்கினாங்க. இதனாலதான் ரஷ்யா பல முறை su-57 மற்றும் su-75 விமானங்களை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்ச பொழுதும் இந்தியா வாங்கல. அடுத்து அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதை தடுப்பதற்காக தான் தங்களுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஆஃபர் செய்ய போறாங்க. இதனால என்ன பொறுத்தமட்டில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் ஆஃபரை நிராகரிக்கணும். அப்படி நிராகரிச்சாதான் இந்தியா ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக மேற்கத்திய நாடுகள் மற்றும் ரஷ்யாவை நம்பி இருக்கும் நிலை மாறும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா
அமெரிக்காவின் ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் சிஇஓ சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வெர்ஷன் சைஸ்ல மிக பெரியதா இருக்கு. அதனால எடை குறைவான மற்றும் அளவில் சிறிய ஒரு பிரம்மோஸ் மிசைல டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது பிரம்மோஸ் என்ஜி அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் டெவலப்மெண்ட் இன்னும் ஓரிரு வருடங்கள்ல முடிவடைந்து மிசைல்கள் அதிக அளவுல ப்ரொடக்ஷன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்கள் இந்தியாவின் பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் பிரம்மோஸ் என்ஜி மிசைல ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் போர்சஸுக்கும் ஆஃபர் செய்ய போறாங்க. இதனால ரஷ்ய மற்றும் இந்திய விமானப்படைகள் இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல பயன்படுத்த போறாங்க. தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வெர்ஷன் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள su-30 MKI போர் விமானங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு. இந்த விமானம் ஒரு ஹெவி வெயிட் ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்த விமானத்தால் மட்டுமே தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வெர்ஷனை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா தன்னுடைய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள MiG-29K மற்றும் தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக தான் இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது உள்ள பிரம்மோஸ் மிசைல் 3000 கிலோகிராம் எடை கொண்டது. புதிதாக உருவாக்கப்பட உள்ள பிரம்மோஸ் என்ஜி மிசைல் 1200 முதல் 1500 கிலோகிராம் எடை கொண்டதா உருவாக்கப்பட உள்ளது. அதாவது பிரம்மோஸ் என்ஜி மிசைல் பழைய பிரம்மோஸ் மிசைலை விட 50% எடை குறைவா இருக்க போகுது. இந்த மிசைல் 6 மீட்டர் நீளமும் 0.5 மீட்டர் டயமீட்டரும் கொண்டதா இருக்கும். இந்த மிசைல்னால 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்குக்கும் அதிகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.